அப்போ அப்போஸ்தலர்கள் வந்து மரிச்சதுக்கு அப்புறம் சபை வந்து என்ன மாதிரியான குழப்பங்கள் வந்துச்சு சபையில அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்த்தோம். ஸோ சபைக்குள்ளே வந்து கள்ள போதகர்கள்லாம் வந்தாங்க. அதுக்கப்புறம் போப் மார்க்கம் வந்து அவங்களுடைய சுய கருத்துக்களையும், அ மனுஷ பாரம்பரியத்தையும் வந்து கொண்டு வந்து உண்மையான சத்தியத்திலேருந்து எல்லா ஜன அ உலக அதாவது ஜனங்கள வந்து விலக்கி, அவங்களோட சொந்த கருத்துக்களெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதை எதிர்க்க அம் சில சீர்திருத்தவாதிகளும் வந்தாங்க. ஸோ புரொட்டஸ்டன்ட்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். லூதர், ஸ்விங்லி, வைக்லிஃப் நாக்ஸ் இந்த மாரி சில பேர்லாம் வந்தாங்க. அவங்க வந்து இந்த போப்பு மார்க்கத்துக்கு அ அகெயின்ஸ்டான இவங்க வந்து தேவனுக்கு அகெயின்ஸ்டா சொல்றாங்க. வசனத்துக்கு அகெயின்ஸ்டா நெறைய விஷயம் சொல்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் வந்து வெளிப்படையா சொன்னாங்க. அ ஸோ இவங்க புரொட்டஸ்டன்ட்ஸ் சொன்னாங்க. அவங்களும் என்ன பண்ட்டாங்க அப்படின்னா வந்து சத்தியத்துல அதாவது அந்தந்த காலத்துக்கான சத்தியத்துல வந்து வளராம, அதே ஸ்டேஜ்ல இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் பிரதர். ஓகே சார். அந்த மாதிரி நான் நல்லா சொன்னதுக்காக ரொம்ப நன்றி. நம்ம பேராகிராஃப்குள்ள நம்ம வாசிச்சுட்டு நம்ம அதுக்குரிய ஆழ்ந்த சத்தியங்கள் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். செகண்ட் பேராகிராஃப் வாசிக்கணும். அசைக்க முடியாத உலகத்தின் கடும் கோபத்தை யார் பொறுத்துக் கொள்கிறார்களோ. ஐ திங்க் இந்த பேராகிராஃப் நினைக்கிறேன். கரெக்டா? இல்ல பிரதர், 19ஆம் பக்கத்துல 2வது பேராகிராஃப் பிரதர். கிறிஸ்துவின் முதல் வருகை எதிர்பார்த்தவர்களின் இது மிகவும் மோசமான தவறா? மிகவும் மோசமான அதுல இருந்து பிரதர். ஒரே நிமிஷம். 19வது பக்கம் செகண்ட் பேரா. இதுவும் மோசமான தவறா? தவறாகும். பேஜ் நம்பர் என்ன சொன்னீங்க? 19 19. இங்க மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்டா பிரதர் நீங்க எதுல ஃபர்ஸ்ட் வால்யூம்ல போடுறீங்க? ஃபர்ஸ்ட் பிரதர் வால்யூம் மகிழ்ச்சியின் அதிகாலை 19ஆம் பக்கம் இவங்களை பற்றி நான் தப்பான வால்யூம் ஓபன் பண்ணிட்டேனோன்னு தெரியல. செகண்ட் வால்யூம் நினைக்கிறேன் இதுல இது. ஆமா ஆமா. எடுத்துட்டாங்கன்னா வாசிக்க சொல்லுங்க. அவங்கள வாசிக்க சொல்லிருங்க. ஓ சாரி செகண்ட் வால்யூம் நான் ஓபன் பண்ணிட்டேன். அதான் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஓகே வாசிக்கலாமா பிரதர்? வாசிங்க சிஸ்டர். சாரி வாசிங்க. இது மிகவும் மோசமான தவறாகும். நிச்சயமாகவே சீர்திருத்த காலத்தில் ஏற்கனவே இருந்த தவறான போதனைகள் நீக்கப்பட்டு ஒரு சில விசேஷமான சத்தியங்கள் வெளியான போதிலும் கிறிஸ்தவர்கள் அப்போதனைகளிலே தங்களை உட்படுத்தி இருந்தாலும் அதன் பின்பும் தொடர்ச்சியாக வெளிவர வேண்டிய விசேஷமான சத்தியங்களை ஆராயாமல் பழைய பாரம்பரிய வேலிக்குள்ளேயே இருந்துவிட்டனர். உதாரணமாக ஆதாமும் மற்றவர்களும் முற்றிலும் அறிந்திராத ஜலப்பிரளயம் வருகிறது என்பதை ஒவ்வொருவரும் விசுவாசிக்க வேண்டும் என்பது நோவா காலத்து சத்தியம். ஆனால் தற்காலத்தில் ஜலப்பிரளயம் வரப்போகிறது என்று போதித்தால் அது சத்தியம் அல்ல. ஆனால் தொடர்ச்சியான யுகங்களை பற்றிய ஏற்ற காலத்தில் மற்ற சத்தியங்கள் வெளிப்பட வேண்டியதாய் இருக்கும்போது அவ்வெளிச்சத்தில் நடக்காமல் பல வருஷங்களுக்கு முன்பு சொல்லப்பட்டு நடந்து முடிந்த எல்லா சத்திய வெளிச்சத்தை நாம் பெற்றிருந்தாலும் இன்னும் நாம் குறிப்பிட்ட அளவு இருளிலேயே இருக்கின்றவர்களாய் இருக்கிறோம். இந்த பேராகிராஃப்ல நம்ம என்ன விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம தொடர்ச்சியா வாசிச்சுட்டு வந்த மாதிரி அந்த அப்போஸ்தலர்கள் அந்த அப்போஸ்தலர் காலத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு உண்மை சத்தியத்தை எடுத்து சொன்ன அந்த பவுல்ல இருந்து யோவான்ல இருந்து வந்த காலத்துல நம்ம கடைசியா பார்த்த வந்து
மார்ட்டின் லூத்தர் கிங் காலத்துல அந்த ப்ரொடெஸ்ட் பண்ணார் இல்லைங்களா, அவர் வந்து ஒரு 93 அந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்லும்போது சத்திய அந்த வெளிச்சத்துக்குள்ள வந்தாங்க. எல்லா நிறைய பேர் வந்தாங்க. விசேஷமாக சத்தியத்துல அந்த தவறான போதனைகள் எல்லாம் நீக்கப்பட்டு சத்திய வெளிச்சத்துல அவங்க வரும்போது, ஆனா அந்த போதனைகளை அவங்க கேட்டிருந்தாலும் பின்பு அந்த தொடர்ச்சியா வர அந்த சத்திய வெளிச்சத்தை குறித்து அவங்க ஆராயாம பழைய பாரம்பரியத்திலே அவங்க வாழ்ந்துட்டு போனாங்க. எப்படின்னா மார்ட்டின் லூத்தர் கிங் காலத்துல வந்து நிறைய விஷயங்களை அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணி எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு இருக்கும்போதும் சொல்லும்போது கூட அவங்க வந்து அந்த காரியங்கள் எல்லாம் முழுமையா அதுல இருந்து வெளியே வரமா கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்தாங்க. ஆனா அதுக்குள்ளேயே தான் இருந்தாங்கன்னு சொல்லியிருக்கு. அது மாத்திரம் இல்லாம அன்னைக்கு வந்து ஆதாம் அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு ஜலப்பிரளயம் வரைக்கும், நோவா காலம் வரைக்கும் வந்தவங்களுக்கு ஜலப்பிரளயம்னா என்னன்னு தெரியாது. அதை ஒவ்வொருத்தரும் விசுவாசிக்க வேணும், ஜலப்பிரளயம் வரும் அப்படின்றத நோவா உத்தமனா இருந்து சொன்னாரு. அதை அவங்க யாரும் விசுவாசிக்கல. அது வந்து அன்னைக்கு இருந்த சத்தியம். ஆனா இன்னைக்கு நமக்கு வந்து ஜலப்பிரளயம் வரப்போகுது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது ஒரு சத்தியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அது வந்திருக்கு, நம்ம அதை பார்த்துருக்குறோம். அதே மாதிரிதான் தொடர்ச்சியா தேவனுடைய காரியங்களை திட்டங்களை அந்த யுகங்களை குறித்த ஏற்ற கால சத்தியங்களை நமக்கு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் பவரா வெளிச்சம் நமக்கு கிடைக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம அந்த வெளிச்சத்துல நடக்காம பழசுல சொல்லப்பட்ட விஷயங்களையே நம்ம திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம இன்னும் இருள்ல தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. எப்படி அப்படின்னா மார்ட்டின் லூத்தர் கிங் காலத்துல வந்து பாவ மன்னிப்பு சீட்டு, நரகம், இன்னும் நிறைய அந்த விஷயங்கள் எல்லாம் அவரு லுத்தர் வந்து எல்லா விஷயத்தையும் அங்க இருக்கிற போப்பு மார்க்கத்தை பத்த காரியங்களை பேசும்போது அன்னைக்கு கொஞ்சம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சது. ஆனா இன்னைக்கு நமக்கு அந்த கடைசி கால தூதர்கள் மூலியமா நமக்கு எவ்வளவு விஷயங்களை தேவன் நமக்கு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். எப்படின்னா நரகம், ஆத்துமா, இன்னும் நித்திய ஈடுபலி, அப்புறம் இன்னும் திருத்துவம், இது மாதிரியான நிறைய முக்கியமான நிறைய விஷயங்களை அதுக்கப்புறம் இருக்கிற ரசல் அப்புறம் அவங்களுடைய பிரதர்ஸ் நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ண விஷயங்கள் எல்லாம் பிரதர் நிறைய நமக்கு அந்த வால்யூம்ஸ் வழியாலாம் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கும்போது அதை குறித்தெல்லாம் நம்ம தியானிக்கும் போது இன்னும் வெளிச்சத்தை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது நம்ம இன்னமும் அதை குறித்து இன்னும் கடைசி காலத்துல வாழ்ற நம்ம சத்திய வெளிச்சத்துல இன்னும் நம்ம இருக்கணும். ஒருவேளை அந்த இன்னும் நம்ம நிறைய ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்றதான் நம்ம கொடுக்குறோம். இதுக்கு வந்து ஒரு வசனம் என்ன சொல்லலாம்னா 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல 21வது வசனத்தை சொல்றாங்க. நமக்கு ஓரளவுக்கு சத்தியத்தை அந்த சகோதரர்கள் மூலியமா நமக்கு தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அதை பத்தி தான் சொல்லுது. சத்தியத்தை நீங்கள் அறியாதிருக்கிறதுனால் அல்ல, நமக்கு ஓரளவுக்கு தெரியும். நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதுனாலும் சத்தியத்தினால் ஒரு பொய் உண்டாயிராது என்பதையும் நீ அறிந்திருக்கிறதுனாலும் இதை எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோவான் எழுதுறாரு. அப்போ நம்ம வந்து சத்தியத்தை கொஞ்சம் அறிஞ்சதுனால இல்ல, இன்னும் நம்ம நிறைய அறிஞ்சுக்கிறோம் அப்படின்றதுனாலையும் இதை நம்ம இன்னும் கூட நம்ம நிறைய ஆராய்ச்சி பண்ணணும். அந்த சத்திய வெளிச்சத்தை இன்னும் கூட பிரகாசிக்கிறதுக்கு இன்னும் கூட அதோட வெளிச்சத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் ஆராயணும் அப்படின்றத இந்த பேரால நான் புரிஞ்சுக்கிட்டேன் பிரதர். ஓகே சிஸ்டர், இந்த பேராகிராஃப்ல உங்களுடைய கருத்து ஷேர் பண்ணீங்க. இன்னும் அடிஷ்னலான கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் நம்ம ஷேர் பண்ணலாம். பிரதர் சொல்லுங்க சார். இந்த பேராகிராஃப் விசேஷ விதமா அந்த ரிஃபார்மர்ஸுக்கு அப்புறம் நிகழ்ந்த ஒரு காரியத்துல சொல்றாரு. மார்ட்டின் லூத்தர் சிஸ்டர் சொன்னாங்க. அது வந்து எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா பிலதெல்பியா 6ஆம் காலத்தினுடைய விஷயம் எப்படி இருக்குன்னா ஏசாயா 22:22 படிக்கலாம்.
ஏசாயா 22 22. தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். ஓகே. அப்ப தாவீதினுடைய திறவுகோலை அப்படின்னு சொல்லிட்டு பூட்டக்கூடாததை திறக்கிறவரும் திறக்கக்கூடாததை பூட்டுகிறவருங்கிறத பிலதெல்பியா சபையினுடைய மிக முக்கியமான கீ வசனமா இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7, 8 வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7, 8 வசனம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. இது விசேஷ விதமா இந்த புரட்சியாளர்கள் ரீஃபார்மருடைய அந்த காலகட்டத்திற்குரிய ஒரு விஷயத்துல வந்திருக்கிற ஒரு விஷயத்துல தான் விசேஷ விதமா நம்ம மார்ட்டின் லூத்தரெல்லாம் நம்ம இந்த காலகட்டத்துக்குரியவரா நம்ம பேசுறோம். அந்த வகையில இந்த வசனங்களை நம்ம பார்க்கும்பொழுது இந்த ரீஃபார்மர்ஸினுடைய மெயின் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருண்ட காலத்துல பைபிளை வெளியே கொண்டாந்தாங்க. ஒரு சில அடிப்படையான ரொம்ப அடிப்படையான ஒரு சில விஷயங்களை வெளியே கொண்டாந்தாங்க சத்தியத்துல. அப்ப அடிப்படைங்கும்போது அட்லீஸ்ட் பைபிள் வெளியே வந்ததே பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். ஆகவேதான் இந்த வசனம் பிலதெல்பியா சபையை சொல்லும் பொழுது, பூட்டக்கூடாததை திறக்கிறவரும் திறக்கக்கூடாததை பூட்டுகிறவரும்னா, பூட்டக்கூடாததை திறந்தது என்னன்னா பைபிளை வெளியே கொண்டாந்தாரு. திறக்கக்கூடாததை பூட்டுகிறவர் அப்படின்னாக்க பைபிள் மட்டும்தான் வெளியே வந்துச்சு ஒழிஞ்சு சத்தியம் வெளியே வரவில்லை. அது எக்ஸாக்டா நம்ம 7ஆம் கால சபையில தான் சத்தியம் பிரம்மாண்டமா 2ஆம் வருகையில வந்த பிறகு காலத்துக்கு ஏற்ற சத்தியத்தை கிறிஸ்துவானவர் அந்த காரியத்துல இப்பொழுது நம்மளுக்கு அதிக வெளிச்சத்தோடு 2ஆம் வருகையில நம்மளுக்கு கொடுத்திருக்கிறத மல்கியா 3ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். இப்ப இத நோவா காலத்தோட கூட ஒப்பிட்டு இந்த ஒரு பேராகிராஃப்ல பேசியிருக்கிற மாதிரியே ஆண்டோரு காலத்துல கூட நியாயப்பிரமாணத்திற்குள்ளாக இருந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு கிறிஸ்துவானவர் சத்தியத்தை மறைபொருள்களை, உவமைகளின் ரகசியங்கள், மற்ற ஏனைய காரியத்தை சொல்லும் பொழுது அவர்களுக்கு கண்கள் குருடாக தான் இருந்துச்சு இஸ்ரேலுக்கு. ஆனா அற்பமா எண்ணப்பட்ட சீசர்களுக்கெல்லாம் அது திறக்கப்பட்டிருந்துச்சு, சிலருக்கு மட்டும். இததான் யோவான் 3ஆம் அதிகாரம் 17 முதல் 21 வசனத்திலேயே நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் காலத்திலேயே இது நடந்திருக்கு. அது விசேஷ விதமா பிலதெல்பியா சபையின் காலத்திலிருந்து நம்ம லவோதிக்கேயா சபையின் காலத்துக்குள்ளாக நம்ம வரும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றம், அதிக வெளிச்சம், 2ஆம் வருகையின் அதிக வெளிச்சம் கிடைச்சிருக்கு. இந்த யோவான் 3ஆம் அதிகாரம் 17 முதல் 21 வாசிக்கலாம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனா இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டு ஆயிற்று. ஒளியாது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமா இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராது இருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். ஓகே, இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பேராகிராஃபினுடைய கடைசி வரியில நம்ம வால்யூம்ல படிக்கும் பொழுது அதை முடிஞ்சா திரும்ப படிக்க முடியுங்களா? தமிழ்ல கடைசி 2 வரி 3 வரிகளை அந்த பேராகிராஃப்ல, அந்த வால்யூமினுடைய பேராகிராஃப்ல. ஆனால் தொடர்ச்சியான யுகங்களை பற்றிய ஏற்ற காலத்தின் மற்ற சத்தியங்கள் வெளிப்பட வேண்டியதா இருக்கும்போது அவ்வெளிச்சத்தில் நடக்காமல் பல வருஷங்களுக்கு முன்பு சொல்லப்பட்ட நடந்து முடிந்த எல்லா
எல்லா சத்திய வெளிச்சத்தை நாம் பெற்றிருந்தாலும் இன்னும் நாம் குறிப்பிடத்தக்க அளவு இருளிலேயே இருக்கிறவர்களாகவும் குறிப்பிடத்தக்க அளவு இருளிலேயே இருக்கிறவர்களாகவும். ஓகே. அப்ப இது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பழைய போதனை, பழைய இதுல அந்த பிலதெல்பியா சபை அப்படியே மிருகத்தினுடைய ஆன்டி கிரைஸ்டினுடைய விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டாங்கங்கிறத பார்க்கிறோம். நம்ம ஏற்றகால சத்தியத்துக்குள்ளாக வழிநடத்தப்படுறோம். அதை தொடர்ந்து நம்ம சத்தியத்தின் பிள்ளைகளா இருந்து வசனத்துக்கு ஏற்ற ஒரு காரியத்துல வெளிப்படுத்தப்பட்ட மறைபொருள்களுக்கு ஏற்றபடி நம்மளை அர்ப்பணிச்சோம்னா இன்னும் தெளிந்த சத்தியத்துக்குள்ளும் தெளிந்த சாட்சியுள்ள வாழ்க்கைக்குள்ளும் நம்ம கடந்து போவதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஓகே பிரதர். சிஸ்டர் யாரோ கை ஹேண்ட்ஸ் அப் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. ஓகே. சொல்லுங்க சிஸ்டர், உங்களுடைய கருத்து சொல்லுங்க. எஸ் பிரதர். இங்கிலீஷ்லயே சொல்லலாமா பிரதர்? கோபி பிரதர்? சொல்லுங்க சிஸ்டர், நல்லா பரவாயில்ல. Yes, brother. Thank you, brother. Brother, as per my knowledge, in this paragraph, he's giving one example of a Noah. And if we see in the last line, which if walking in the light of the lamp. We know very well at the time when the Noah was there, he's preaching, flood is going to come. None of them understand the truth. Only the Noah alone known that flood is going to become because he's having a faith. So the same thing now also, the world completely in the darkness and we are only alone having the lamp. So reformers one by one they came and they have given the light to us and we are holding our lamp, which is nothing but the having a faith on him and knowing the truth. That is my understood, brother. Over, brother. ஓகே சிஸ்டர், சரியான புரிந்து கொள்ளுதல். பிரதர் நோவா சொன்னது சொல்லுங்க. கொஞ்சம் தமிழ்லயும் ட்ரை பண்ணுங்க அவங்க சொன்னதை. ஹலோ பிரதர். சிஸ்டர், நீங்க தமிழ்ல சொல்றீங்களா இல்ல நானே சொல்லட்டுமா? Brother, my Tamil they will not understand, brother. சரி, ஓகே. சிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, நோவா காலத்துல வந்து நோவா சொன்ன சத்தியம் என்னன்னா, இப்ப மழை வரப்போகுது, ஜலப்பிரளயம் வரும், எல்லாரும் வந்து அழிஞ்சிருவீங்க. ஸோ வந்து மனம் திரும்பணும், தேவனுக்கு பிரியமா வாழணும் அப்படின்றவர் தான் அவருடைய சத்தியமா இருந்திருக்கு. ஆனா அதை நம்மள கேலி கிண்டலுக்குள்ள ஆக்கியிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய அந்த ரிஃபார்மர்ஸ், அதாவது இந்த மார்ட்டின் லூதர் காலத்துல இருந்த ரிஃபார்மர்ஸ், நிறைய ரிஃபார்மர்ஸ் அங்கிருந்து உருவாயிருக்காங்க. அவங்க நிறைய சத்தியம் சொன்னாங்க. அது அவங்க சமுதாயம் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு, அவங்களோட கருத்தை ஏத்துக்கல. ஸோ அதே மாதிரி தான் இப்போவும் வந்து அதே ட்ரெண்ட்ல தான் இப்போ இருக்குது. அவங்க எப்படி அவங்க சொன்னது ஏற்றுக்கலையோ அதே மாதிரி நாம் சத்தியம் சொன்னாலுமே ஏற்றுக்க மாட்டாங்க. அங்கே நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அதே மாதிரி தான் இப்பயும் நடக்கும்ன்றது சகோதரி சொல்ல ட்ரை பண்ணாங்க. இதுதான் உங்களுடைய கருத்து. ஓகே, நம்ம மேக்ஸிமம் சகோதரிகள் வந்து இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் சொல்லிட்டாங்க. நம்ம நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல நம்ம போயிடலாமா? எனக்கும் இதுக்கு ரிலேட்டடா ஒரு வசனம் வந்து ஞாபகம் வந்தது. அப்போஸ்தலர்கள் 17வது அதிகாரம் 30வது வசனம். அறியாமையில் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார், இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லோருக்கும் கட்டளையிடுகிறார். ஸோ அறியாமையில தான் இருந்தோம் எல்லாருமே, கிறிஸ்தவ உலகம் எல்லாமே. போப்பு மார்க்கம் என்ன சூழ்ச்சி பண்ணி இந்த அளவுக்கு மிகப்பெரிய லெவல்ல வந்தது எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா அதுக்கப்புறம் ரிஃபார்மர்ஸ் மூலியமா அவர்களுடைய உண்மை சுயரூபம்லாம் தெரிஞ்சிச்சு, வெளிப்பட்டுருச்சு. ஸோ அந்த டைம்ல வந்து தேவன் காணாதல் போர் தான் இருந்தாரு. ஸோ இப்போ நமக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு. ஸோ நம்ம மனம் திரும்பி
தேவன் கூட வர்றதான் பார்க்கணும். ஸோ எனக்கு தெரில எனக்கு தெரில அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா வெளிப்பட்டுருச்சு சத்தியம். ஸோ நம்மளோட வேலை என்னன்னா மனம் திரும்பி நம்ம தேவன் கூட வந்து சேர்ந்துடணும். ஸோ அந்த இருளிலே நம்ம இருக்கக்கூடாதுன்றது நம்ம இந்த வசனம் மூலியமா பார்க்கணும். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 30வது வசனம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல போயிடலாம்ல. பிரகாசமான பாதைகள். பிரதர் இன்னொரு கை உயர்த்தி இருக்கிறாங்க. ஏஞ்சல். ஓகே ஓகே சிஸ்டர். ஏஞ்சல் சிஸ்டர் சொல்லுங்க. எனக்கு ஒரு வசனம் மைண்ட்ல வந்தது என்னன்னா அங்கிள், ஃபர்ஸ்ட் முதலாம் கால சபையில பவுல் தேவாவினால் எழுதினது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம் அப்படின்ற ஒரு வசனம். ஓகே ஓகே. ஸோ நான் அருமையான ஒரு வசனம் அது. இந்த பேராகிராஃப் ரொம்ப ஆப்டா இருக்கு. நிறைவானது சத்தியம் தேவன் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இருளானது குறைவானது எல்லாமே போயிடும்ன்றது ஓகே, நல்ல வசனம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல போயிடலாம். பிரகாசமான பாதைகள் நடக்கும் அந்த நம்ம லைன்லேருந்து படிக்கணும். ஸோ விருப்பம் உள்ள சகோதரர்கள் படித்து உங்களுடைய கருத்து ஷேர் பண்ணணும். பிரகாசமான பாதையில் நடக்கும் ஒவ்வொரு பசிதாகமுள்ள பக்தர்களுக்கும் தேவனுடைய வார்த்தையானது ஒரு ஞான ஆகாரம் நிறைந்த மாபெரும் களஞ்சியமாகும். அங்கே குழந்தை போன்றவர்களுக்கு பால் ஆகாரமும் நன்கு வளர்ந்து வருபவர்களுக்கு பலமான ஆகாரமும் இருப்பதுடன் காலங்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்ற உணவும் அங்கே உண்டு. நமது கர்த்தரின் கூற்றுப்படி பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமுள்ள விசாரணைக்காரன் யாவன். இப்பேற்பட்ட சத்திய உணவு வகைகள் கிறிஸ்தவ மத பிரிவுகளாகிய களஞ்சியங்களிலிருந்து கொண்டு வர முடியாது. இவைகளிலிருந்து பழைய ஆனால் நன்மையான சிலவற்றை கொண்டு வர முடியுமே தவிர புதிதானவைகளை கொண்டு வர முடியாது. பல்வேறு கிறிஸ்தவ பிரிவுகளில் இருக்கிற சத்தியமானது அதனுடைய உண்மையான அழகும் மேன்மையும் புரிந்து கொள்ளப்படாத வண்ணம் அநேக தவறுகளால் கலக்கப்பட்டும் மூடப்பட்டும் உள்ளது. அங்குள்ள அநேக கோட்பாடுகள் ஒன்றுக்கொன்று விரோதமானதாகவும் ஒத்துப்போகாததுமாய் இருந்தாலும் வேத ஆதாரமும் உள்ளதாக போதிக்கப்பட்டு வருவதால் தேவனுடைய வசனம் ஒன்றுக்கொண்டு இசைவானதும் ஒற்றுமையுள்ள புஸ்தகமல்ல என்று குழப்பத்திற்குள்ளாக நேரிடுகிறது. பைபிள் என்னும் வீணையின் மேல் எந்த ராகமும் வாசிக்கலாம் என்ற பழமொழி இதனாலேயே உருவாகலாம். ஓகே, இதுல இருக்கிற கருத்து என்னன்றது தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க விருப்பமுள்ள சகோதரர்கள். இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அதாவது தேவ வசனத்துல வந்து நமக்கு தேவையான எல்லா விஷயமுமே அவருடைய வசனத்திலே நமக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது குழந்தை போன்றவர்களுக்கு பால் ஆகாரமும் நல்லா வளர்ந்து வருபவர்களுக்கு வந்து பலமான ஆகாரமும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து அந்தந்த காலத்துக்கு ஏத்த சத்தியம் முக்கியமா அதை குறிச்சு சொல்றாங்க. சோ இது வந்து மத்தேயு 13:52 வசனத்திலையும் பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்தில் படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமுள்ள விசாரணைக்காரன் யாவன்னு சொல்றாங்க. அதாவது அந்தந்த காலத்துக்கான சத்தியத்தை கொடுக்கக்கூடிய பர்சனை பத்தி இதுல சொல்றாங்க. சோ இந்த மாதிரி அந்தந்த காலத்துக்கான சத்தியம் வந்து நாமினல் கிறிஸ்டியன்ல, அதாவது போப் மார்க்கத்திலேயோ இல்ல புரொட்டஸ்டன்ஸ் அந்த இதுல எல்லாம் வந்து இருக்காது. அவங்களும் வந்து அவங்க கிட்ட இந்த புரிந்து கொள்ளுதல், தேவ வசனத்தை பற்றின அந்த புரிந்து கொள்ளுதல் இல்லாம அவங்க வேத வசனத்தை சிம்பிளா சொல்லிட்டு போயிடுவாங்க. சோ சத்தியத்தோட இது சத்தியம் இல்லாம அவங்க பேசுற வசனத்துல மட்டும் அதுல வந்து எந்த விஷயமும் இல்லாததுனால ஒரு பைபிளே வந்து ஒரு குழப்பத்துக்கான புக் தான் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்க வந்து சொல்றத நம்ம பாக்குறோம். சோ அது கூட ஒரு கோட் வந்து சொல்றாங்க, பைபிள் என்னும் வீணையின் மேல் எந்த ராகமும் வாசிக்கலாம்.
இது ஏன் அப்படின்னா அதுல தேவன் என்ன சத்தியம் சொல்ல வராரு அப்படின்ற விஷயத்த வந்து புரியாம சிம்பிளா படிச்சுட்டு மட்டும் போறதுனால இந்த விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேராகிராஃப்ல சொல்றாங்க. இதுல இன்னும் ஒரு சில என்னென்ன வசனம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, எபிரேயர் 5ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம், பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்கள் உடையவர்களாகிய பூரண வயது உள்ளவர்களுக்கே தகும்னு சொல்றாங்க. அப்ப வந்து உண்மையிலேயே அந்த வேத வசனத்துல வந்து இன்ட்ரெஸ்டா இருந்து தேவனுடைய வார்த்தையும் அவருடைய திட்டத்தையும் தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு தான் வந்து வேத வசனம் வந்து உண்மையான சத்தியத்தை வந்து தேவன் வெளிப்படுத்துவாரு அவருடைய வார்த்தை மூலியமான்னு சொல்றாங்க. இன்னும் சில வசனத்துல பாக்குறப்ப எபேசியர் 4:14ஆம் அதிகாரத்துல, இனி நாம் குழந்தைகளாய் இராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றுகளினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களா இராமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி ஆஹ் அதாவது குழந்தைகளுக்கு சொல்ற மாதிரி சொல்ற போதகத்தை எல்லாம் நம்ம வந்து கேட்காம தந்திரமான கட்டுக்கதைகளை நம்ம நம்பாம உண்மையா வேதத்தை வந்து ஆராய்ஞ்சு பார்த்து தேவன் நம்மளுக்கு என்ன சொல்ல வராரோ அவருடைய சத்தியத்தை தான் நம்ம அந்த காலத்துக்கு ஏத்த சத்தியத்தை தான் நம்ம வந்து தெரிஞ்சு அதன்படி நடக்கணுமோ ஒழிஞ்சு நம்ம அசதியா இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே சிஸ்டர், உங்களுடைய கருத்துக்காக நன்றி. நான் இன்னும் அடிஷ்னல் கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணலாம். சகோதரி சொன்ன மாதிரி அந்த பால்வுங்கிற தன்மையில் வளரா தன்மையில பைபிள் படிக்காம இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள். அந்த வசனத்தை எபிரேயர் 5:14 ஒரு விஷயமாக கூட அதுல அந்த பேராகிராஃப்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம வளரணும் அப்படின்னாக்க மெயினா நம் பால் உண்ணுகிற தன்மையில இருக்கக்கூடாது. அந்த பால் உண்ணுகிற தன்மை எதை அடையாளப்படுத்துதுன்னா எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லை அப்படிங்கிறார். பைபிளே படிக்காம இருக்கு. அப்ப அது ஒரு மெயின் ரீசனா இருக்குது. அப்படியே படிக்கிறவங்க காலத்துக்கேற்ற சத்தியத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்காம இருக்கிறதுனாலையும் அது குழப்பத்தின் ஆவிக்குள்ள போறதை பார்க்கிறோம். இது முதல் நூற்றாண்டிலேயே அநேக காரியத்துல நடந்திருக்கு. இத பேதுரு கூட மென்ஷன் பண்றாரு. பவுலினுடைய வார்த்தைகள்லாம் நிறைய பேர் தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்றாங்க அப்படிங்கிறத 2 பேரும் அதிகாரம் 15-16 வசனத்துல வாசிக்கிறோம். அதை வாசிச்சிடலாம். ரெண்டு பேதுரு 3ஆம் அதிகாரம் 15-16. மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பு என்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதுகிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாய் இருக்கிறது. கல்லாதவர்களும் புத்தி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். ஓகே, இன்னும் அடிஷனல் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணலாம் சகோதரிகள். இதுல நான் என்ன விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டேன்னா பிரதர், நமக்கு வந்து சத்திய வசனமான போஜனம், அது குழந்தைங்களுக்குன்னா பாலாகாரம், நல்ல வளர்றவங்களுக்கு நல்ல பலமான ஆகாரத்தை கொடுக்கணும் அப்படின்றத பத்தி சொல்லியிருந்தாங்க சிஸ்டர். இப்ப வந்து நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது நமக்கு பாலாகாரம் ரொம்ப சாஃப்டா எல்லா சாப்பாடும் கொடுத்துருந்துருப்பாங்க. ஆனா நம்ம நல்லா வளரும் போது, சத்திய வசனத்துல வளரும் போது நமக்கு பலமான ஆகாரங்கள் நிச்சயமா தேவை. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நம்ம வளரும்போது, ஒரு குழந்தைய நம்ம வளர்க்கும் போது எப்படி நம்ம சாப்பாடு கொடுத்து அதை நல்ல போஷாக்கா நம்ம வளர்க்குறோமோ, அது மாதிரி நம்ம ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் அவருடைய சத்திய வசனத்தை கேட்கறதுனால நம்ம அந்த வசனத்தினால நம்ம வளரணும். அதுல வந்து பலமுள்ளவங்களா நம்ம இருக்கணும். நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை கொடுத்தேன்.
இன்னமும் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களா இருக்கிறபடியால் இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து நம்ம சத்திய வசனத்தை படிக்க படிக்க நம்ம நல்லா வளரணும். ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு பிள்ளைய பார்த்தா அதுக்கு என்ன சாப்பாடு கொடுப்பாங்கன்னா நல்ல போஷாக்கு கொடுக்க மாட்டாங்க, திருப்பி பால் சாப்பாடு அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி நம்ம போயிடக்கூடாது. அது மாம்சத்துக்குரியவங்களா இருக்கிறவங்களுக்கு தான் அப்படி. ஆனா நம்ம நல்லா வளர்றோம் அப்படின்னா நம்ம இன்னும் மேல மேல சத்திய வசனங்களை வெளிச்சத்துல இன்னும் நிறைய நம்ம அதை குறித்து படிக்கவும் ஸ்டடி பண்ணவும் அதை குறித்து நம்ம நிறைய தியானிக்கும் போதுதான் அந்த பலமான ஆகாரங்களை நம்ம உட்கொள்ளும் போதுதான் நம்மளுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும் அப்படின்றது நான் இதுல புரிஞ்சுக்கிட்டேன் பிரதர். ஓகே சிஸ்டர், நல்லா ஆன்சர் பண்ணீங்க. இன்னும் அடிஷ்னல் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணலாம். பிரதர், சிஸ்டர் சொன்ன மாதிரி பவுல் அந்த சொல்லும் பொழுது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல உங்களுக்கு நான் இந்த ஆழமான ஹையர் காரியங்கள் எல்லாம் பலமானதெல்லாம் கொடுக்க முடியலைங்கிறாரு. ரொம்ப பரிதவிக்கிற நிலைமையில சொல்றாரு, உங்களுக்கு நான் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது பவுலினுடைய அட்வான்ஸான அந்த டாக்டரின் போதனைகள் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே இப்ப இந்த வசனத்துல 2 பேதுருல படிச்ச மாதிரி அதை தவறா புரிஞ்சுக்கிட்டு தவறான அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வந்துடுறாங்க. அதனாலதான் அவர் ஒரு சில சூழ்நிலையில அப்படியே உங்கள்கிட்ட இதெல்லாம் நான் பேச முடியல அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2 சொன்னாங்க சிஸ்டர். அதை 3, 4 கூட வாசிச்சிடலாம். காரணம் என்னன்னா, அந்த வளராத்தன்மையில பைபிள் ஒழுங்கா படிக்கல அப்படிங்கிறதுனால, அந்த நீதியின் வசனத்துல பழக்கம் இல்லாததுனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் வருது. அத அவர் இன்னும் தெளிவாகவே சொல்றார். குழந்தைத்தனமா இருக்கிறவங்களை பத்தி 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3, 4 வசனம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3 முதல், பொறாமையும் வாக்குவாதமும் பேரகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்கு உரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறு ஒருவன் நான் அப்பொல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்கு உரியவர்கள் அல்லவா? இதுதான் நம்ம தலையாக கிறிஸ்துவை விட்டுட்டு போடப்பட்ட அஸ்திவாரத்தை விட்டுட்டு நாம் பலதரப்பட்ட இயக்கங்களாக இயங்கக்கூடிய ஒரு விஷயத்த இந்த இடத்துல வளராத்தன்மைக்குரிய ஒரு விஷயமாகவும் சொல்றாரு. இந்த தன்மையில தான் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வேத வாக்கியங்களை அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி டியூன் போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த ஒரு பேராகிராஃபினுடைய நிறைவுல பார்க்குறோம். 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல இந்த வசனம்லாம் நம்மளுக்கு எதற்காக கொடுக்கப்பட்டதுங்கிறது தேவனுடைய மனுஷனுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக அந்த வசனத்துல பார்க்கிறோம். 2 தீமோத்தி 3:16. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம், சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு, அவைகளால் அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 16. 3ஆம் அதிகாரம் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது. சரியான சத்தியத்துக்குள்ள இருந்தோம்னா, வசனத்தை நம்ம தெளிவா புரிஞ்சிருந்தோம்னா, நான் இந்த கடைசியா சொல்லப்பட்ட இந்த வசனத்தின்படி சிறப்பான முறையில வழிநடத்தப்படுவோம் அப்படிங்கிறத நம்ம இதுல புரிஞ்சுக்கிறோம். நன்றி சிஸ்டர். கை சொல்லுங்க சிஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர். Yes, brother. Last word, brother. I will take only one word. The various creeds continually conflict and clash, and as each claims of the Bible base and confusion of thoughts, and evident discord or changes the God's word. This is the one main point, brother. Whatever we studied in the Bible also, we should have the faith exactly what Bible is speaking, because the virgin, we are bride to the bridegroom, the Jesus, and we are the body of Christ. He's expecting without have the leaven bread, without having any false doctrines in us. So
we will get the confusions in our mind. That should be removed, and have to be very strong enough in that what the God has given to us. That's a point, brother. Because of that only, based on the season wise, based on the dew wise, he's giving the milk and he's giving the meat to us. So Revelation also we can see it. They are talking about the she is drunken. She is drunken because she's taking the false doctrine, and the false doctrine should not be there in us. Because of that, he's giving to us to know the truth, day to day, increasing the truth through the 7 angels. That's my point, brother. Over, brother. ஓகே ஓகே சிஸ்டர். ஸோ சகோதரி என்ன சொன்னாங்கன்னா, மகாபாபிலோன் என்ற வேசி வந்து மதுவை தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுலேருந்து நாம் வந்து, அதாவது கிறிஸ்தவ உலகத்தில், ஸோ அதுலேருந்து நாம் வந்து ஸ்கிரிப்சர் படி வந்து இது சரியா இது தவறான்றதை பார்த்து கன்ஃபியூஷன்ஸ்குள்ளே போகாமல் நம்ம வசனத்தின் மேல் விசுவாசம் வைத்து நம்ம உண்மை சத்தியத்துக்குள்ளே வரணும். உண்மை சத்தியம் இதுன்றது கண்டுபிடிக்கணும், அதில் நிலைத்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தேவன் கொடுக்கக்கூடிய ஏற்ற கால சத்தியத்தில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அப்படின்னு சகோதரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அவர்களுடைய கருத்து. Sister, you mentioned on Revelation verse. Can you repeat it? Yes, brother. I will see, brother. Okay, thank you. Brother, continue. I'll check it out. Okay, brother. Continue பண்ணுங்க brother. ஓகே, அவ்வளோதான் மேக்ஸிமம். இந்த பேராகிராஃபில் வந்து நம்ம அநேக விதமான பிரிவினைகள் மூலமாக உண்மை சத்தியம் வந்து சில நல்ல விஷயங்கள், சத்தியம் வந்து ஏதோ சிறிதளவு இருந்தாலுமே கூட அதிலிருந்து நம்ம ஏதாவது வெளிச்சம் ஏதாவது கிடைக்குமான்றது ஒரு ஏமாற்றல் தான் முடியுமே தவிர, அது வந்து ஒரு எல்லை இல்லாத முயற்சி தான். ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து இன்னும் மேன்மேலும் சகோதரி சொன்ன விதமாக கன்ஃபியூஷன்ஸ்குள்ளே தான் போகுமே தவிர, ஏன்னா அங்கே வந்து ஃபுல்லாக மதுவை கொடுத்து கெடுத்து வச்சிருக்கிறாங்க. மகாபாபிலும் என்னும் வேசி. ஸோ எல்லா வேசிகளுக்கும் தாயாக இருக்காங்க அவங்க. ஸோ அவங்க வந்து மதுவை கொடுத்து தான் கெடுத்து வச்சிருக்காங்க. அதனால நம்ம அதிலிருந்து ஏதாவது உண்மை சத்தியம் கிடைக்குமா அப்படின்னா முக்கியமாக கிடைக்காது. ஸோ தேவன் ஏற்ற காலத்தில் நமக்கு வந்து தன்னுடைய ஊழியக்காரர்கள் மூலியமாக வந்து போதனம் கொடுத்துருக்குறாங்க. அதில் நம்ம ட்ராவல் பண்ணோம். அந்த பழசுலேயே இருக்கக்கூடாது. நம்ம சீக்கிரம் வந்து தேவன் கொடுக்குற அப்டேட்டடான வெளிச்சத்தில் அப்டேட் ஆகிடணும். அப்புறம் கடைசியில் அந்த ஒரு ப்ராவர்ப் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த த பைபிள் இஸ் அன் ஓல்டு ஃபிடில் அப்பான் விச் எனி டியூன் கேன் பி பிளேடு. ஸோ அது வந்து ஒரு வீணை, அது பழைய வீணை. அது நம்ம எப்படின்னாலும் டியூன் போட்டு அவங்க மைண்டில் என்னென்ன தோணுதோ இது அவங்க இஷ்டத்துக்கு டியூன் போட்டு கூட திசை திருப்ப முடியும். ஏன்னா வந்து சரியாக வந்து ஸ்டடி பண்ணாமல் அவங்கள பாபிலோன் புரொட்டஸ்டன்ட் பொறுத்தவரையும் அவங்க எப்படி வந்து டாக்டரின் கையாளணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அதனால அவங்களோட சுய கருத்து, அவங்க மாம்சத்தில் என்ன தோணுதோ அதை அப்படியே அடிச்சு விட்டு போயிடுவாங்க. அதுதான் அவங்களுடைய ட்ரெண்டே. ஏன்னா பைபிள் எப்படி படிக்கணுன்றது தெரியாது. ரசல் பர்கர் வந்து சொல்லி கொடுத்த மாதிரி கான்டெக்ஸ்ட் பேஸ்டு, டாபிக்கல் பேஸ்டு, டைப் அண்ட் ஆன்டி டைப்பு, பேரபிள், அப்புறம் டிஸ்பென்சேஷனல், இந்த மாதிரி வந்து ஒரு முக்கியமாக ஒரு 5-6 சொல்கிறாரு. இதில் இப்படி தான் படிக்கணும், இது இப்படி தான் புரிஞ்சுக்கணும், இது இப்படி தான் பேசணுன்றது அவங்களுக்கு தெரியாது. அதனால அவங்க இஷ்டத்துக்கு டியூன் போடுவாங்க. நாமளும் அதே மாதிரி டியூன் போடாமல் அந்த தேவன் கொடுக்கக்கூடிய அவர்களுடைய ஊழியக்காரர்கள் மூலியமாக கொடுக்கக்கூடிய அந்த ஏற்ற கால சத்தியத்தில் நம்ம கன்ஃபியூஷன் இல்லாமல் நம்ம ஏற்றுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பல்வேறு பிரிவுகளில் வந்து ஏதாவது ஒரு சில நன்மையான சில சத்தியங்கள் இருந்தாலுமே கூட அதில் நம்ம நோண்டி பார்க்கறதுல வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது ஒரு எல்லையே இல்லாத முயற்சியில தான் போய் முடியும். எல்லையே இல்லாத முயற்சி அது ஆக்சுவலி அப்படி போகிறது.
ஸோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த பேராகிராஃபை. சகோதரி கூட கமெண்ட்ஸில் போட்டிருக்காங்க. ரெவலேஷன் 17வது அதிகாரம் 1 முதல் 3வது வசனம் வரை. ஸோ ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பேராகிராஃபில் நம்ம போயிடலாம். மனுஷ பாரம்பரியங்களானது தற்கால அறிவின் பெருக்கத்தோடு. இந்த லைன்ல இருந்து நம்ம படிக்கணும். விருப்பம் உள்ள சகோதர சகோதரிகள் படிக்கலாம். மனுஷ பாரம்பரியங்களான தற்கால அறிவின் பெருக்கத்தோடு சேர்ந்து கொண்டு தேவனுடைய வார்த்தைகளையும் அதன் தன்மைகளையும் எப்படி தவறாக அறிவிக்கிறது. நாம் வாழ்கிற இந்நாட்களில் இப்படி குருட்டாட்டத்திலும் சக மனுஷருடைய மூட நம்பிக்கையான பயபக்திக்கும் இனி எப்போதும் வளைந்து கொடுக்காமல் நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு சரியான காரண காரியங்களை தேவை என்ற கருத்து எவ்வளவு மேன்மையானது. ஆகையால் உன்னதமான வேதமான மாணவர் தனக்குள் இருக்கும் நம்பிக்கையை பற்றி எப்பொழுது வேண்டுமானாலும் விவரிக்க தயாராக இருக்க வேண்டும். தேவ வசனம் ஒன்றே ஒருவனை அறிவுள்ளவனாக்க அவைகள் உபதேசத்திற்கும் போதனைகளுக்காகவும் தரப்பட்டுள்ளது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15வது வசனம், 2 பேதுரு 3:15-17. இக்களஞ்சியம் ஒன்றே விசுவாச வீட்டாருக்கு பழையதும் புதிதுமான ஏற்றகால ஆகாரத்தை சத்தியத்தை குறைவில்லாமல் தந்து கொண்டிருக்க செய்யும் முடியும். நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற வெளிச்சமாகிய தேவ வசனத்தை நம்பும் யாவரும் மார்ட்டின் லூத்தர் காலத்தில் அந்த நடுப்பகல் வந்தாயிற்று என்று கூற முடியாது. அந்த நாள் இன்னும் வராததால் பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற அவ்விளக்கை போன்ற தீர்க்க தரிசன வசனங்களை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். இன்னைக்கு நான் இந்த விஷயங்களை என்ன புரிஞ்சுக்கிட்டேன் நம்புறத, மனுஷ பாரம்பரியத்தினால அன்னைக்கு இருந்த அறிவுல இன்னைக்கு நாம இருக்கிற இந்த அறிவுலையும் தேவனுடைய வார்த்தைகளையும் அதோட தன்மையும் தவறா நம்ம புரிஞ்சுக்க கூடாது. இன்னொன்னு, நம்ம வாழ்கிற இந்த காலத்துல குருட்டாட்டத்திலும் மூட நம்பிக்கையிலையும் இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில நம்ம வளைஞ்சு கொடுக்காம நம்மளுடைய நம்பிக்கை, நம்ம நினைச்சிட்டு இருக்க விசுவாசம் இது எவ்வளவு மேன்மை உள்ளது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம எந்த நேரத்துலயானாலும், அது எந்த நேரம்னா சமயம் வாய்த்தாலும் சரி அது வாய்க்காட்டினாலும் சரி, நம்ம சத்திய வேத வசனத்தை நிதானித்து அத ரொம்ப தெளிவா போதிக்கிறவங்களா, அதுவும் போதக சமர்த்தனா நம்ம இருக்கிறவங்களா இருக்கணும். வேத வசனம் ஒண்ணுதான் ஒரு மனுஷனை அறிவுள்ளவனாக்கி அந்த வசனம் நம்மள சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்தும். உபதேசத்துக்கும் போதனைக்கும் அந்த 1 பேதுருல சொல்லப்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாம் வேத வசனமானது இப்படி இருக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம வேத வசனத்தை அதிகமா நம்ம பார்க்கணும். அது பழைய காலத்துல சொல்லப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், தீர்க்க தரிசனங்களா இருக்கட்டும், இவை எல்லாமே நமக்கு திஷ்டாந்தங்களாக நமக்கு எழுதப்பட்டு இருக்கிறதுன்றத நம்ம முதலாவது உணர்ந்து இன்னைக்கு அந்த ஏற்ற கால சத்தியங்களை நம்ம குறைவில்லாம நம்ம சாப்பிடுறோமா, அந்த சத்தியமா நம்ம உட்கொள்றோமா, வளர்றோமா அப்படின்றதையும், அந்த வெளிச்சத்துல இன்னும் வெளிச்சத்தை நம்ம காணக்கூடியவங்களா இந்த வேத வசனத்தின் மூலமா நம்ம இருக்கணும். அது மாத்திரம் இல்லாம நம்மளுடைய இருதயங்கள்ல இந்த கடைசி காலத்துல ஸ்தலத்துல பிரகாசிக்கிற ஒரு விளக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி அவருடைய வசனங்களை நம்ம கவனிச்சு பார்க்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பேதுரு சொன்னது போல நம்ம அதிகமா வேத வசனத்தை அதுல சொல்லப்பட்டு இருக்கிற விஷயங்களை ரொம்ப கருத்தா கவனிச்சு படிக்கிறவங்களா நம்ம இருக்கணும் அப்படின்றதையும் இந்த பேரால நம்ம பார்க்கிறோம் பிரதர். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற கடைசி காலத்துல வேத வசனத்துல தப்பறையான விஷயங்களையும் நிறைய கள்ள உபதேசங்களையும் உள்ள கொண்டுட்டு வந்துடுறாங்க.
அதனால நம்ம ரொம்ப தெளிந்த புத்தியுள்ளவங்களா இருந்து அவருடைய வருகை நாட்கள்ல நம்ம வந்து ரொம்ப தைரியமா சத்தியத்தை சொல்றவங்களாவும் இருக்கணும். அதே நேரத்துல அந்த சத்தியத்தை கரெக்டான நேரத்துல கரெக்டா கொண்டு போய் சேர்க்கிறவங்களாவும் இருக்கணும். நம்மளும் அதுல வளர்றவங்களாவும் இருக்கணும். அப்படின்றதுதான் பிரதர் இந்த பேரால நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஓகே சிஸ்டர். இன்னும் அடிஷனல் கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணலாம். பிரதர், இந்த பேராகிராஃப்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து நம்ம தேவன் மேல விசுவாசமா இருக்கிறோம். ஸோ அவருடைய திட்டங்களும் நமக்கு தெரியும். அப்போ வந்து நம்ம வைக்கக்கூடிய அந்த விசுவாசம் வந்து அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நமக்கு வந்து ப்ராப்பரா கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்ற விஷயம் வந்து இருக்கு பிரதர். நம்ம ஆஹ் அதாவது ஏனோதானோ அப்படின்னு இது பண்ணாம வேத வசனத்துல வந்து தெளிவா வந்து தேவன் நமக்கு என்ன தேவை அப்படின்றதே ஃபுல்லாவே கொடுத்துட்டாரு. அந்தந்த காலத்துக்கான அந்தந்த காலத்துல ஒவ்வொரு விஷயமுமே ரிவீல் ஆகுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஏன்னா அவரோட பிள்ளைங்களுக்கு வந்து எதையுமே மறைக்க மாட்டாரு. ஸோ ப்ராஃபஸி மூலமா எல்லாத்தையும் கொடுத்திருக்காருன்னு பாக்குறோம். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல கூட கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் அப்படின்னு இருக்கு. சோ இந்த வசனத்தைப்படி பாக்குறப்ப நம்ம வந்து உண்மையான தேவனுடைய பிள்ளைங்களுக்கு வந்து அவரு எல்லாத்தையும் ஆல்ரெடி வசனங்கள் மூலியமா வெளிப்படுத்திட்டாரு. சோ நம்ம வந்து கேர்ஃபுல்லா வந்து இந்த 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின்னு சொல்றபடி நம்ம வந்து தீர்க்க தரிசன வசனங்களை வந்து கவனிச்சு பார்த்து அதை நம்ம ஸ்டடி பண்ணி கேர்ஃபுல்லா நம்ம வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு பாக்குறோம். தேங்க்யூ. ஓகே சார். இன்னும் அடிஷனல் கமெண்ட்ஸ் யாராவது இருந்தால் ஷேர் பண்ணலாம். சகோதரி சொன்ன மாதிரி இந்த ஆமோஸ் 3:7 வந்து அதற்கு வைராக்கியம் உள்ள ஊழியக்காரர்களுக்கு தெளிவான ஆழமான சத்தியத்தை தேவன் நிச்சயமாகவே வெளிப்படுத்திடுறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது ஒரு வாக்குத்தத்த வசனமாக கூட நம்ம எடுத்துக்கொண்டு நம்ம இன்னும் தெளிவாக அதுல அதிகமான வெளிச்சத்துக்குள்ள கடந்து வரணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுது. இதுல குறிப்பிட்டிருக்கிற அந்த 2 வசனங்களையும் கூட நம்ம படிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15 மற்றும் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15 மற்றும் 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 15 முதல் 17. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15 மற்றும் 17. 15, 16, 17. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அதனுடைய காரியத்தினுடைய தொடர்ச்சியில தான் நம்ம நீதிமொழிகள் 4:18 அதிகமான வெளிச்சத்தை பத்தி பார்க்கிறோம். இத சங்கீதக்காரர் வேற கோணத்துல 2 சாமுவேல் 23ல தாவீது எப்படி சொல்றாருன்னா 3-4 வசனத்தின்படி ஆண்டவருடைய 2ஆம் வருகை மேகத்தின் மேல் வந்திருக்கும் போது காரிருளா இருக்குது இந்த உலகம். சூரியனானது மேகத்தின் மேல் வந்திருக்குது. ஸ்டில் பூமியில வந்து இருளாக தான் இருக்குது. ஆனா இந்த மேகம் கலைக்கப்படும் பொழுது கிறிஸ்து வெளியரங்கமான ராஜ்யம் எல்லாருக்கும் தெரிய வரும். அப்பெல்லாம் இன்னும் பிரைட் ஷைனிங்கான வெளிச்சம் வரும். அத பத்தி சொல்லும்போது பிரைட் ஷைனிங்கான அந்த சத்தியம் இன்னும் பிரம்மாண்டமான முறைமையில அன்டில் த டே ஆஃப் டான், அதாவது அதிகமான வெளிச்சம் நம்மளுக்கு கிடைக்குங்கிறத 2 சாமுவேல் 23ல 3-4 வசனத்திலையும் படிக்கலாம். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4. இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது, நீதிபரராய்
மனுஷரை ஆண்டு தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார். அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தை போல இருப்பார் என்றார். ஆகவேதான் ஆண்டவர் இப்போ 2ஆம் வருகையில வந்திருக்கும் போது மேகத்தின் மேல் வந்திருக்கிறதுனால தான் ஆல்ரெடி இந்த பேராகிராஃப்ல கடைசியா கொடுக்கப்பட்ட வசனம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல இருளுள்ள ஸ்தலத்தில் விளக்கை போன்ற அந்த வசனத்தை கவனிக்கணும் அப்படிங்கிறதுல 2 சாமுவேல் 23ல 3-4 வசனம். இந்த மேகங்கள் எல்லாம் மழை பெய்ந்து ஓய்ந்த பிறகு மகாவோத்திர காலம் முடிந்த பிறகு கிறிஸ்துவனுடைய வெளியரங்கமான ராஜ்யத்துல இன்னும் அதிகமான வெளிச்சம், பிரைட் மைண்ட் லைட்டா இருக்கும். அந்த வெளிச்சம் சத்திய வெளிச்சம் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப ஆச்சரியமிக தன்மையிலும் பிரம்மாண்டமா இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடிகிறது. இப்பொழுது நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வெளிச்சம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19 படி 2ஆம் வருகையில பெருசியா எப்புப்பனியா காலத்துல இருளுள்ள ஸ்தலத்தில் விளக்கை போன்ற இந்த வெளிச்சமே நம்மளுக்கு ரொம்ப பயங்கரமான ஆழமான சத்தியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. நன்றி. ஓகே ஓகே சார். இன்னும் அடிஷனல் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணணும். சொல்லுங்க சிஸ்டர். பிரத்யூஷா சிஸ்டர். Yes, brother. What I understood, the first one, in the last paragraph, what you commented, brother, fidel, old fidel, they have made it as an infidelity. Infidelity love, which they have used now. One is God word and character of him. They have reduced that. In that, what they had added now, human traditions together, and they made them to be knowledge to go down. So they become as a blind. And when they become a blind, they started listening their words and they started doing the traditions. That's the first point. Yes. One point. Second point, if we see it, we have a faith. That is the reason they are saying the Lutheran here. Luther, he was the first person. We will get the faith alone will give the justification. Justification we are getting by the faith. That is the reason he is saying the Lutheran time is a perfect time. So he was completely destroyed, completely given the contrast, infidelity, the false doctrine was taken up. And he said that faith is alone make you to be come out. That is the reason he is saying that the faith will make us to be have a hope. That's a point. And if we have that hope, everything they are saying that Jesus Christ should be in our heart. He need to be risen. Once he risen, we will believe the ransom. That is also false doctrine came. And that false doctrine we have to be removed. Once we made the Jesus as our savior, we will be not having any doubt in the doctrines. So that is the lamp we are carrying as a church members. That's my point, brother. ஸோ இங்க சகோதரி என்ன சொல்ல ட்ரை பண்ணாங்கன்னா, இங்க மனுஷ பாரம்பரியங்களோடு சேர்ந்து நம்ம இந்த வேதத்தை பார்த்து பிரசங்கிக்கிறாங்க, சொல்றாங்க. ஸோ அதனால அவங்க பிளைண்டாவே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மார்ட்டின் லூதர் காலத்துல வந்து அவர் வந்து சொன்ன மிகப்பெரிய சத்தியம் என்னன்னா, விசுவாசத்தினாலே நீங்க ரட்சிப்பீங்க, நீதிமான் பிழைப்பான். ஸோ நாம தேவையில்லாத சூப்பர்ஸ்டிஷியஸான சடங்குகள்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ விசுவாசமே நம்ம வந்து நம்மளை ரட்சிக்க கூடும், இயேசு கிறிஸ்து மேல ஈடுபலியின் மேல விசுவாசிக்க வைக்கும் போது. ஸோ மார்ட்டின் லூதர் காலத்துல இருந்தே நமக்கு அந்த பர்ஃபெக்ட் டே, அதாவது வெளிச்சம் வந்து கிராஜுவலா ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றது சகோதரி சொல்ல வராங்க. அதுக்கு முன்னாடி சொன்ன பாயிண்ட் வந்து இந்த மனுஷ பாரம்பரியங்களோடு நம்ம சேர்ந்து பார்க்கும்போது வேத வார்த்தைகளை வந்து பார்க்கும்போது, அதாவது மனுஷ பாரம்பரியங்களோட இந்த சிந்தையோட வந்து நம்ம தேவனுடைய வார்த்தையை பார்க்கும்போது அது மிஸ்ரெப்ரசன்டேஷன் தான் ஆகுது வெளியில. ஸோ ஏன்னா மனுஷ பாரம்பரியம் பார்க்கும்போது தவறான நம்பிக்கை மற்றும் மனுஷனா பிறந்தா அவங்களுக்கு சுயமா ரீசனிங் கொடுக்க முடியும்ல, அதாவது சுயமா யோசிக்க முடியும்.
ஸோ மனுஷ பாரம்பரியம் ப்ளஸ் அவங்களோட இன்டெலிஜென்ஸ், அவங்களோட அறிவு, அதை 2 கலந்து வந்து இப்படி பேசும்போது என்ன ஆகுதுன்னா, தேவனுடைய வார்த்தை வந்து அப்புறம் தேவனுடைய கேரக்டர் வந்து தேவனுடைய வார்த்தை தான். தேவனுடைய வார்த்தை வந்து தப்பா வந்து வருது வெளியில அப்படின்றது சகோதரி சொல்ல வந்தாங்க. இன்னும் ஏதாவது அடிஷனல் கமெண்ட்ஸ் இருந்தால் ஏதாவது ஷேர் பண்ணலாம். Yes, brother. Character of these, we can take it as a hell. He will keep us. அப்படின்னா character, they are making his character go down. That's point. ஓகே. அப்படி பண்ணும்போது அவங்களோட கேரக்டர் வந்து தெரிஞ்சிடும். அவங்க கேரக்டர் தான் டீக்ரேட் ஆகும். அதாவது மங்கலாகும். அதாவது ரொம்ப எப்படி சொல்றது, இன்னும் இருளான சூழ்நிலைக்கு தான் கொண்டு போவோம் அவங்களோட கேரக்டர். ஸோ மங்கலாயிடும் தான் அப்படி பண்ணும்போது தான் இதோடைய கருத்தா இருக்கு. இன்னும் அடிஷனல் பாயிண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணலாம். ஐ திங்க் டைம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இறைவன் கீதத்தோட நம்ம முடிச்சுக்கலாம். இறைவன் கீதம் வந்து நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். இறைவன் கீதம் வந்து ஜார்ஜ் பீட்டர் பிரதர், நீங்க இறைவன் கீதம் வாசிக்கிறீங்களா? ஹலோ ஹலோ. பிரதர் வெயிட் பண்ணுங்க, நான் எடுக்கிறேன். ஓகே பிரதர். மே 26 இரவின் இனிய கீதங்கள். கர்த்தர் கேக்குதா? மைக் ஆன்ல இருக்குல்ல? கேக்குது கேக்குது. ஆம். கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். ஏசாயா 32ஆம் அதிகாரம் 22வது வசனம். கர்த்தருடைய ஜனங்களுக்கு நியாயமும் அவருடைய வழிகளும் அவருடைய ரட்சிப்பின் திட்டங்களும் ஆழமாக அவருடைய இருதயத்தில் பதிந்திருக்க வேண்டும். உலகமும் உலகை சார்ந்தவர்களும் தங்களுக்கு சீசரை தவிர வேறு ராஜா இல்லை என்று கூக்குரலிட்டாலும் கர்த்தருடைய ஜனங்களுக்கும் இஸ்ரேலருக்கும் இதற்கு நேர் எதிரடையாக கர்த்தரே ராஜா, அவர்களுக்கு எல்லாம் அவரே. தேவ கட்டளைப்படி நாம் பூமிக்குரிய அதிகாரிகளுக்கு மதிப்பு கொடுப்போம், ஆனாலும் தேவனுக்கு விரோதமான எந்த காரியத்திலும் கீழ்ப்படிய மாட்டோம். நம்முடைய ராஜாவாகிய தேவனால் நியமிக்கப்பட்ட இம்மானுவேல் நம்மோட இருந்து நமக்கு வழிகாட்டுவார். கிறிஸ்துவே அவர். அவர் நம்முடைய இருதயங்களில் வாசமாய் இருந்தால் நம்முடைய நடக்கைகளிலும் வார்த்தைகளிலும் நாம் எங்கிருந்தாலும் அவருக்கு உண்மையுள்ளவர்களாய் இருப்பது சுலபம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். நாம் அவரை அறிக்கையிட்டால் அவரும் நம்மை பிதாவின் முன்பாக பரிசுத்த தூதர்கள் முன்பாகவும் அறிக்கையிடுவார். இறுதியாக நம்மை மீட்டு தமது சரீரமாக முன்பே வாக்களித்தபடி அவருடைய சுதந்திரத்தில் பங்கு கொண்டு பூமியின் குடியெல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டிய நிலைமைக்கு உயர்த்துவார். இன்றைய இரவின் கீதங்கள் முடிவடைந்தது. நன்றி. முடிவாக பிலிப் பிரதர் அவர்களை ஜெபம் பண்ண முடியாத இல்லைன்னா சாம் பிரதர்.
ஜெபம் செய்வோம். மகா இறுக்கமும் சகல வல்லமையும் அண்ட சராசரங்களையும் அதில் உள்ள யாவையும் படைத்த பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் பரமபிதாவே, அப்பா, உண்மை இந்த இரவு வேளையிலும் கூட சகோதர சகோதரிகளாக ஒன்று கூடி உம்மை துதிக்கிறோம் தேவனே. உங்களுடைய அளவில்லாத கிருபையினால் இறக்கத்தினாலும் இந்த நாளிலும் கூட உம்மை தியானிக்கும் வண்ணமாக எங்களுக்கு ஒரு அருமையான நாளையும் வாய்ப்பையும் தந்தமைக்கு நன்றி அப்பா. அப்பா, நாங்க இந்த சத்திய வேத வசனங்களை வரப்போற நாட்கள்லாம் கூட மேலும் மேலும் நாங்க ஆராய்ந்து தேவனாகிய உண்மையும் தேவகுமாரனாகிய கிறிஸ்து இயேசுவையும் மேலும் அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் நல்ல ஞானத்தையும் நல்ல சிந்தையும் நல்ல வழியையும் எங்களுக்கு தாரும் அப்பா. தேவனே, தெரிந்த இந்த தேவ ரகசியங்கள் படி நாங்க வாழ எங்களை உருமாற்றி வழிநடத்தும் ஆண்டவரே. தேவனே, எஞ்சி இருக்கிற காரியங்கள் எல்லாம் உங்க திருக்கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. எங்களுக்கு இன்னதென்று அறிந்த எல்லாம் வல்ல பிதாவே, எல்லாம் உங்க சித்தத்துப்படி ஆகட்டும் அப்பா. தேவனே, இந்த சிறிய விண்ணப்பத்தை கூட எங்கள் மீட்பரும் இரட்சகரும் குருவும் போதவரும் ஆகிய கிறிஸ்து இயேசுவின் மூலம் உங்க திருக்கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, நல்ல தகப்பனே, யெகோவாவின் நாமம் உள்ள ஒன்றான மெய் தெய்வமே, ஆமென். Thank you.